ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். பேர் சொல்லுங்க அக்கா. ராஜி. நீங்க எந்த கம்பெனில வேலை செய்றீங்க? எந்த கம்பெனி? செல்வமணி. எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா இருக்கேன். சரி, உங்களுக்கு வந்து கணக்கு பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? கணக்குனா என்ன? கணக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? என்ன விஷயத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு? டவுட் எல்லாம் இல்லை. டவுட் இல்லைங்க. இப்போ வந்து கணக்குனா நம்ம ரெகுலரா வந்து இப்போ பேங்க்ல வந்து லோன் வாங்குறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றோம். அப்ப வந்து இவ்வளவு வட்டி சொல்றாங்க, நமக்கு வந்து இது தெரியல, அந்த இடத்துல இவ்வளவு சொல்றாங்க, ஏன் இவ்வளவு வருது நம்ம வந்து யோசிப்போம் அந்த இடத்துல. அந்த மாதிரி நான் எதுக்குமே போய்க்க மாட்டேன், வீட்டுக்காக போவாரு, அதை பத்தி அதுக்கு வீட்டுல செலவு அந்த மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணோம். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ராஜி. இவங்க வந்து செல்வமணி இண்டஸ்ட்ரீஸில் 15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசினப்போ வந்து இவங்க சொன்னாங்க, எனக்கு கணிதத்தை பற்றி எதுவும் தெரியாது, கணிதத்தில் வந்து எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க இதுவும் இல்லை, அதுவும் மட்டும் இல்லாமல் பேங்க்ல இருக்கிற தெரிஞ்சுக்க இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம கேட்டோம், பேங்க்ல இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதை பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, இதெல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்டே பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கணிதத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இல்லைன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, அதாவது கணிதம் பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தது, ஒரு நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் எவ்வளோ வரவு செலவாகும், அவங்க வந்து பேங்க்ல எவ்வளோ பணம் போடுறாங்க, எவ்வளோ பணம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இவங்களும் தெரிஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட சுமையில் பாதியை வந்து எடுத்துக்கலாம், பட் அவங்க வந்து அதெல்லாம் வந்து என்னோட கணவரே பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சின்ன கணிதம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க ஒரு 10,000 ரூபாய், அதாவது ஒரு 10,000 ரூபாய் பணம் வந்து 3% வட்டியில வந்து ஒரு 3 வருஷத்துக்கு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முதல் வந்து எவ்வளோ ஆகும், அதாவது 3 வருஷத்தோட எண்ட்ல, அதாவது 3 வருஷத்தோட கடைசியா இருக்கும் போது அவங்களோட கையில எவ்வளோ முதல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து அவங்க வந்து முதல் போடுறாங்க, அது வந்து 3% வட்டி அப்படின்னு எடுக்கும் போது 3/100 போடுவோம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து 3 வருஷத்துக்கு அப்படிங்கும் போது 10,000 பெருக்கல் 3/100 பெருக்கல் 3 அப்படின்னு சொல்லி நீங்க போடும்போது அது கால்குலேட் பண்ணும்போது 900 ரூபாய் உங்களுக்கு வந்து 3 வருஷத்தோட கடைசியில வட்டி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து 300 ரூபாய் வட்டி இருக்கும், அது வந்து 3 வருஷத்துல பார்க்கும்போது 900 ரூபாய் வட்டி இருக்கும். அப்போ அவங்களோட முதல் பாத்தீங்க அப்படின்னா 10,900 ரூபாவை அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுப்பாங்க. இது வந்து
அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இப்போ கணிதம் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் கணிதம் வந்து கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்கும். நம்ம கடைக்கு போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்து 4 பொருள் வாங்குறோம். 4 பொருளோட விலை வந்துட்டு ஒரு 74 ரூபா வந்திருக்கு. மீதம் வந்து நமக்கு 26 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கே கால்குலேஷன் தெரியல, அதாவது கணிதம் அங்கே அந்த இடத்துல வந்து கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த இடத்துல ஏமாற்றப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பணம் வந்து அவங்க கொடுக்காம போகலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி, அதாவது எந்தெந்த மாதிரி கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இதனாலையும் வந்து நம்ம கற்று வச்சுக்கணும். எப்போவுமே இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு ஒரு கணிதத்தில் பற்றி கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க, அதாவது கொஞ்சமாவது கணிதம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, நாங்கள் காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியை பார்த்துட்டு, அதாவது நீங்கள் ஒரு சிலர் வீட்டுக்கு நாங்கள் போய் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தப்போ அந்த கடைசியில் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நாங்கள் அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம், இப்போ வந்து அதை எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கணித புதிர் ஒன்று நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 60 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 5 நிமிஷத்தில் வந்து கடந்து போகிறாரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்து அவரோட ஃபாஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ராஜியை மீட் பண்ணி பேசும்போது அவங்க வந்து 15 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 15 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அப்போ அது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளமாக இருக்குது, அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும், இப்போ 15 வருஷம் கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. முதல்ல அதாவது அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தப்போ வந்து ஒரு 4000 ரூபாய் சம்பளத்தில் மட்டும்தான், அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 4000 ரூபாய் சம்பளத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அப்போ அந்த வருஷத்தோட கடைசியில் வந்து அவங்களுக்கு 48,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ 8,000 ரூபாய் அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு 96,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கிடைக்குது. அப்போ 96,000 ரூபாய் சம்பளம் ஒரு வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ, அதாவது அவங்க வந்து எவ்வளோ பேங்க்ல போடுறாங்க, அதில் வந்து எவ்வளோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்லாம் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய நஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து அவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆனாலும், அதாவது சம்பள உயர்வு ஏற்பட்டாலும் அதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது, எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்போ பேங்க்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பேங்க்கை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா SB அக்கௌண்ட், RD அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட், அந்த மாதிரி 3 அக்கௌண்ட் இருக்குது. அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு RD அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரி வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதாவது எவ்வளோ தடவை பணம் எடுக்கிறோம் போடுறோம், இதை பொறுத்து தான் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட வட்டி நமக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் RD அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு அதுக்கான பணம் வந்துட்டு, அதாவது நம்ம டெபாசிட் பண்ணால் நமக்கு வந்து 9% வட்டி வந்து கொடுப்பாங்க. 100க்கு 9 ரூபா அப்படின்ற மாதிரி வட்டி வந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்மளோட இதை பொறுத்து, நம்மளோட பணத்தை பொறுத்து வந்து இதோட இது கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக பணம் போட நம்மளுக்கு வந்து 9 ரூபா வட்டி வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த அக்கௌண்ட் வந்து டெபாசிட் அக்கௌண்ட். அதாவது டெபாசிட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் 1 லட்ச ரூபாயோ இல்லை 2 லட்ச ரூபாயோ டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து அது அப்படியே பேங்க்ல இருக்கும். நம்மளால எடுக்கவும் முடியாது, அதுக்கப்புறம் பணம் போடவும் முடியாது. அந்த குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு வட்டியோட வந்து அது கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதில் வந்து ஒரு 2% வட்டி கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு 2,000 ரூபா வட்டி வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா பேங்க்கில் போடுறீங்க, 2% வட்டிக்கு வந்து 1 லட்ச ரூபா பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா அந்த முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அப்போ 1,02,000 ரூபாய் வந்து உங்களோட முதலாக வந்து திருப்பி உங்களுக்கு கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பேங்க்கில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மேஜர் அக்கௌண்ட் அண்ட் மைனர் அக்கௌண்ட். மேஜர் அக்கௌண்ட் வந்து 15
18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களோட டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்குவாங்க. மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள், அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த மைனர் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு பணம் போடுறீங்க, அது வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து வட்டி கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் எடுத்துட்டு இருக்க அதுக்காக உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. இது வந்து எல்லா பேங்க்லயும் ரெகுலராக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ பெனால்ட்டி வருது, அதாவது நம்ம ஒரு மாசத்துல வந்து 4 தடவை டிரான்சாக்ஷன் பண்றோம், 4 தடவை பணம் எடுக்கிறோம், 4 தடவை பணம் போடுறோம் அப்படிங்கிறப்போ 4 தடவை பணம் எடுக்கும் போது நமக்கு எவ்வளோ வந்து ஃபைன் போடுறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பணம் வந்து அதிகமா இழக்காம இருப்போம். நம்ம அப்படி இல்லை நமக்கு வந்து தெரியல, நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கே நம்ம 2-3 தடவை பணம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல வந்து எவ்வளோ நமக்கு பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்க ஒரு சிலர் வந்து 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு 5 ரூபாய் வட்டியில வந்து அவங்க 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா மாசம் அந்த வட்டி திருப்பி கொடுக்கணும்ல, அப்ப வந்து அவங்க எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. இவங்க வந்து நீங்க இவ்வளோ வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஐயோ நம்ம பணம் வந்து ஏறிட்டே போகுதே வட்டின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது வந்து கொடுத்துருவாங்க. பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்ல நமக்கு வந்து எவ்வளோ வட்டி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து 5% வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு 5% வட்டி அப்படின்னு போட்டாங்கன்னா 100க்கு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி போடுவாங்க. அப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 5% வட்டியில வந்து 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மாசம் 5000 ரூபாய் வந்து திரும்ப கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க முதல் வந்து திரும்ப கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி வட்டி வந்து கம்மியாக்கிட்டே வரும். இதுதான் வந்து ஒரு நார்மலா நம்ம கடன் வாங்குறதுலயும் சரி, நம்ம ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்றதுலயும் சரி, நம்மளோட அந்த டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஒரு ரேஞ்சில தான் இருக்கும், அந்த வட்டி விகிதம் வந்து இந்த ஒரு ரேஞ்சில தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் வந்து அதை கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறோம், 100க்கு 5 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா 100க்கு 5 ரூபாய் அப்படிங்கும் போது நம்ம 1000க்கு வந்து 50 ரூபாய் நம்ம வந்து வட்டி கொடுப்போம், 10,000க்கு வந்து 500 ரூபாய் வட்டி கொடுப்போம், அப்போ 1 லட்சத்துக்கு வந்து 5000 ரூபாய் வட்டி கொடுப்போம். அதாவது அந்த பணமோட விகிதம் வந்து ஏற ஏற நம்ம கொடுக்குற வட்டியோட விகிதமும் வந்து ஏறிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த நார்மலான கணக்கு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பணம் வந்து நம்ம வெளியே வாங்கும்போது எவ்வளோ வட்டி வாங்குறோம், எவ்வளோ வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்ல போடும்போது வந்துட்டு எவ்வளோக்கு வாங்குறோம் எவ்வளோக்கு கொடுக்குறோம் அப்படின்றதும் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடி வந்து ஒரு கணித புதிர் ஒன்று கேட்டிருந்தோம். அதாவது ஒரு மனிதர் வந்து 600 மீட்டர் இருக்கிற ஒரு சாலையை வந்து 5 நிமிஷத்துல கடக்குறாரு அப்படின்னா அவர் நடந்து போற வேகம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம்ல. அதில் பார்த்தீங்க அப்படின்னா விடை வந்து 7.2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல வந்து அவர் நடப்பாரு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவர் 7.2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல நடப்பாரு. இது எப்படி இதை கால்குலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கடக்கக்கூடிய தொலைவு வந்து 600 வகுத்தல் 5, அதாவது 5 நிமிஷத்துல அவர் கடக்குறாரு, 5 நிமிடத்துல கடக்குறாரு அப்படிங்கும் போது நம்ம 1 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணும்போது 5 × 60 போடுவோம். அப்ப 600 வகுத்தல் 5 × 60 போடும்போது 2 மீட்டர், அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து 2 மீட்டர் வந்து அவர் கடந்து போவார். அது மட்டும் இல்லாம அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு போடும்போது 2 × 18/5 போடுவோம். அதாவது அப்ப வந்து அவர் எவ்வளவு ஃபாஸ்டா நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போடும்போது 18/5 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்ப 2 × 18/5 போடும்போது 7.2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல வந்து அவர் 1 மணி நேரத்துல வந்து 7.2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமா நடக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு. அதாவது நம்ம டெய்லியும் டிராவல் பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து நடந்து போனாலும் சரி, பேருந்துல போனாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு வாகனத்துல போனாலும் சரி, நம்ம எவ்வளவு தூரம் போறோம், அந்த வண்டியோட வேகம் எவ்வளவு இருக்கு, நம்ம போகக்கூடிய தூரத்தை வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ஈஸியாக போட்டுக்கலாம். அதாவது இந்த கணிதம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் வந்து கணிதத்தோட ஒரு முக்கியத்துவம். பிகாஸ் நம்ம டெய்லியும் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அந்த இடத்துல இருந்து திரும்பவும் வருது, இந்த மாதிரி. பட் நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், நம்ம எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்த போய் ரீச் ஆகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்து இருக்காது. பிகாஸ் நம்ம சீக்கிரம் போனால் போதும், நம்ம அந்த இடத்த போய் ரீச் ஆனால்
ஆனால் போதும் அப்படி மட்டும்தான் நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி நினைக்காம நம்ம எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்துல போகிறோம், ஸோ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு கடக்கிறோம், அந்த இடத்துக்கு போய் சேரோம் அப்படின்னா நம்ம எப்போ வீட்டில் இருந்து நம்ம கிளம்பணும், இந்த மாதிரி கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்ப கணக்கு வழக்கெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 10,000 ரூபாய் நமக்கு சம்பளம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை 12,000 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கடனாக தான் வந்து விழும். அதனால தான் சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு 2,000 ரூபாய் வந்து அதிகமாக வரும். 2,000 ரூபாய் அதிகமாக வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த 2,000 ரூபாய் கடனில் தான் போய் முடியும். நமக்கு மாதம் வந்து 10,000 ரூபாய் தான் சம்பளம் வருது, நம்ம அதில் 2,000 ரூபாய் கடன் வாங்குறோம், அடுத்த மாதம் அந்த 2,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். இது வந்து தொடர்ந்துட்டே தான் போகும். ஸோ நம்ம வந்துட்டு கணக்கு போட்டு வாழ்ந்தோம், அதாவது நம்ம ஒரு மாசத்துக்கு நம்ம சம்பளம் இவ்வளோ, நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கோடு வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்துட்டு லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். இப்போ வந்து ராஜி சொன்னாங்க அவங்களுக்கு வந்துட்டு 8,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே வந்து அவங்க அவங்களோட கணவர் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கணவர் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது அவங்க வந்துட்டு மளிகைக்கெல்லாம் வந்து 4,000 ரூபாய் செலவு பண்றாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க 4,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்றாங்க. அது 4,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் அப்படிங்கும் போது ஒரு சில டைம் வீட்டுக்கு வந்து யாராவது வந்து தங்கும் போதோ அவங்களுக்கு சேர்த்து செலவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப வந்து ஒரு 4,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மளிகை பொருட்கள், தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு 1,000 ரூபாய் வந்து அவங்க குழந்தைகளோட கல்விக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து தேவையான புக்கு, நோட் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாசம் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். அதுக்கு வந்து நாங்க ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட மருத்துவ செலவுக்கு வந்து ஒரு 1,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களே வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் போனோம், அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா நாங்க வந்து அதுக்காக ஒரு 1,000 ரூபாய் வந்து நாங்க எப்பவுமே இது பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து, நம்ம டெய்லியும் வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல இருந்து வரும், கண்டிப்பா வந்து காசு இல்லாம வண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா பெட்ரோல் அடிக்கணும், நம்ம வந்து பஸ்ல போறோம் அப்படின்னா டிக்கெட் எடுக்கணும், இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். அதனால வந்து அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் வந்து நாங்க ஒதுக்கி வச்சிருவோம். நாங்க செலவு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து செலவாகும். அதாவது இந்த மாதிரி தெரிந்த செலவுகள் மட்டும், வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு, மருத்துவ செலவு, அப்புறம் போக்குவரத்து செலவு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அது போக ஒரு 1,000 ரூபாய் வந்து எதுக்கு செலவாகும்னே தெரியாது. ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் எதுக்கு செலவாகும்னே தெரியாது. திடீர்னு வந்துட்டு யாரையாவது பார்க்க போகிறோம், அவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். இந்த மாதிரி வந்து ஒரு இதர செலவுகள் இருக்கு. அது வந்து ஒரு 1,000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு சில டைம் வந்து இதர செலவுகள் வந்து எதுவும் ஆகாது. ஒரு சில டைம் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா காசும் வந்து செலவாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த செலவெல்லாம் போக அவங்க ஒரு 1,000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் இல்ல ஒரு 1,000 ரூபாய் வந்து கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருவோம். எங்களோட குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காகவும் எங்களோட ஃபியூச்சருக்காகவும் நாங்க வந்து ஒரு 1,000 ரூபாய் கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே செலவு பண்ணும்போதும் செலவை எவ்வளோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு செலவு பண்ணா மட்டும்தான் நம்ம கிட்ட பணம் இருக்கும் போது இதா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணமும் வந்து சீக்கிரம் செலவாயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட செலவுகளை சுருக்கிட்டு சேமிப்பு அதிகரிச்சோம், அதாவது நம்ம பேங்க்ல வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா வந்துட்டு சேமிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சேமிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா செலவுகள் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபியூச்சருக்கு வந்து ஏதோ ஒரு அவசரமா தேவைப்படுது, இல்ல வந்துட்டு குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து அவசரமா தேவைப்படுதுன்ற போல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் சொல்றது, திட்டமிட்டு செலவு பண்ணும், திட்டமிட்டு வந்துட்டு எல்லா செலவுகளும் இருந்தது, நம்மளோட சேமிப்பும் வந்து நம்மளோட திட்டத்துக்குள்ள இருந்தது. ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷத்தோட கடைசியில் நம்ம கையில வந்து ஒரு 12,000 ரூபாய் இருக்கும். 12,000 ரூபாய் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் பெரிய தொகை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், அப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறோம்னா அது வந்து ஒரு 60,000 ரூபாய் ஆகும். 10 வருஷம் அப்படிங்கும் போது ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல வரும். இந்த மாதிரி வந்து நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதனாலதான் சொல்றது ஒரு திட்டமிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நம்ம காற்றில் மிதந்து வரும் பகுதியில வந்து ராஜ்யம் மீட் பண்ணியிருந்தோம். அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதுல வந்து அவங்க குடும்பத்துல எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் ஓரளவுக்கு கரெக்டா சொன்னாங்க. என்னன்னா முக்காவாசி செலவுகள் வந்து
வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எவ்வளோ பேங்க்கில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து அதில் எவ்வளோ வட்டியெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பேங்க்கில் வந்து எந்தெந்த விதமான அக்கௌண்ட் எல்லாம் இருக்கா, அதில் வந்து நம்ம எவ்வளோ பணம் போட்டால் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்ற மாதிரி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஒரு சிலர் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம்லாம் இருந்திருக்காது. சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா மாதத்தில் வந்து ஒரு 4 நாள் வந்து அதை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோ, இல்லை ஒரு 10 நாள் வரைக்கும் அதை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோ, அடுத்து வர ஒரு 20 நாள் வந்து பணமே இல்லாமல் அங்கே இங்கே பணம் வாங்கிலாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு இவ்வளோ தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாடகைக்கு இவ்வளோ வரும், அப்புறம் வந்து நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்கு இவ்வளோ வரும். இந்த மாதிரி வந்து அவங்க கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்போவுமே வந்து ஒரு நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படாது. ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ, லாஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து கண்டிப்பாக இதை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து நாங்கள் காசுலாம் கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவோம் அப்படிலாம் வந்துட்டு நினைக்காதீங்க. கணக்கை பார்த்து செலவு பண்ணுங்க. பிகாஸ் பணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக மாறிட்டு வர ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமாக மாறின ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மாதிரி வந்து பணங்களை செலவு பண்ணணும், எந்தெந்த மாதிரி வந்து எந்தெந்த விதங்களில் பணங்களை செலவு பண்ணலாம், எந்தெந்த விதத்தில் பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து இந்த விஷயம் ராஜிக்கு மட்டும் இல்லாமல் கேட்டுருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக நாங்கள் இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. Mm-hmm.